தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதில் 2 சொல் எனக்கு இனிமையான சொல்லாக காணப்படுகிறது. ஒன்று நாடுங்கள், இன்னொன்று தேடுங்கள். அன்பானவர்களே, கர்த்தரை நாட வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலையும் அதே காரியம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அப்படின்னா 2 பகுதியாக பிரித்து நாம் பகிர்ந்து பார்க்க முடிகிறது. கர்த்தரை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் ஆதி ஆகமத்திலேயே பார்க்க முடிகிறது இல்லையா? இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இருள் நிறைந்ததாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருந்து கொண்டிருந்ததை எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதே வேளையில் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் ஒவ்வொன்றையும் அவர் சிருஷ்டித்தார் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது இல்லையா? தண்ணீரும் வெட்டாந்தரையும் பிரிய கடவுது. மரம், செடி, கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் அத்தனையும் அவர் சொல்ல சொல்ல ஆயிற்று என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதோடு கூட ஒரு சொல் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் சிருஷ்டித்த அத்தனையும் அழகாக இருந்தது, அருமையானதாக இருந்தது, நேர்த்தியாக காணப்பட்டது என்று சொல்லி நன்றாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் இந்த மண்ணிலே சிருஷ்டித்த அத்தனை செயல்பாடுகளும் அவருடைய பார்வையில் சிறப்பானதாகவே இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமை அவருடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த அந்த வல்லமை இன்றும் செயல்படுகிறதாக இருந்து கொண்டிருக்குது. நம்மோடு கூட, நமக்குள், உங்களோடு கூட, உங்களுடைய வாழ்க்கைக்குள் அந்த வல்லமை இன்றும் செயல்படுகிறதாக இருக்கிறது என்பது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். ஏன் பைபிளை படிக்கணும், ஏன் பைபிள் வசனங்களை நம்முடைய உள்ளத்தில் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் தான் அந்த வல்லமை நமக்குள் கொண்டு வருகிறதாக இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குற அதே வேளையில் இந்த வல்லமை குறித்து ஒரு சில வசனங்களை அவங்களோடு கூட கொடுப்பேன் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த வல்லமை எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறவர்களாகவே முன் வருவீங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 21ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனை பண்ணுவோம் இல்லையா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் பாடல்கள் மூலமாய் பாடி கர்த்தரை மகிழச் செய்வோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க பண்ணுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். அப்படின்னா பாடல் எவ்வளோ முக்கியமானது, சிறப்பானது என்பதை கண்டுகொள்ள முடியும். அதனால்தான் தேவ ஆலயங்களில் பாடகர் குழு இல்லையா, கொயர் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அவர்கள் பாடுகிற போது தேவ தூதர்களே வந்து அவர்கள் மூலமாக பாடுகிறதை பல ஆலயங்களில் நாம் ஆவிக்குரிய நிலையிலே நாம் பார்க்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சரி, அதே வேளையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு அன்பான சகோதரி, நீங்கள் கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற போது உங்களுடைய உதடுகள், உங்களுடைய நாவு, உங்களுடைய உள்ளம் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அங்கே அவருடைய வல்லமையினுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நீங்கள் பாடுகிற போது அந்த பாடல் மூலமாக வெளிப்படுகிற
தேவனுடைய பிரசன்னம் பிரகாசம் இருக்குது, அது இருளை அகற்றும். பிசாசுடைய கொட்டங்களை, பிசாசுடைய ஆக்ரோஷங்களை அது விரட்டி விடுவதற்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் பாட பாட பிசாசுடைய வேதனையின் கொடுக்குகள் முறிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால்தான் உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் கூட வாசிக்க முடிகிறது. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற பார்க்க முடிகிறது. காலையிலேயே இல்லையா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதிகாலையில் எழும்பின உடனேயே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே பரிசுத்த ஆவியானவராக என்னுடைய இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை பரிபூர்ணப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து அவருடைய நிரப்புதலின் மூலமாக அவரை பாடி மகிமைப்படுத்துகிற போது அவருடைய வல்லமை நமக்குள் பெருக ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. கிருபையை புகழுவேன். கிருபை அப்படின்னா என்ன? சில சொல்கிறோண்டு, ஆண்டவரே கிருபையாகிரும். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்போது கூட அப்படி தான் ஜெபம் பண்ணான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு சென்றான் இல்லையா. தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபந்தான் செய்தான் இல்லையா. கிருபை, கிருபை அப்படிங்கிற சொல் அவ்வளவு பெரிய மகத்துவமான சொல்லுங்க. கிருபை அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக சொல்ல விரும்புகிறேன். தகுதி அற்றவர்களுக்கு தகுதியை பாராதபடிக்கு தகுதியின்மை அகற்றி தகுதிப்படுத்தி தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவுக்கு பேர் கிருபைங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நான் பெற்று மகிழ்ச்சியோடு கூட அனுபவிப்பது மட்டும் காணாது, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொன்ன சொல்லுக்கு இடையாக நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். நீ பெற்றுக்கொண்ட கிருபையை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அதுதான் ஷேரிங் லவ், பகிர்ந்தளிக்கும் அன்பு, பிறரை நேசிக்கிற அன்பு. பிறரை நேசிக்கிற அன்பை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் வல்லமையின் மூலமாய் பகிர்ந்து கொடுப்பது அந்த கிருபையின் மேன்மையாக காணப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 145ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் கூட எழுதப்பட்டிருக்குது. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை, அந்த கிருபையின் மூலமாக வருகிற கிரியைகள் இருக்குத, அது பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், மருந்துகள் செயல்பட மறுக்கலாம். அப்படிப்பட்ட வியாதிகளையும் கூட ஒரே ஒரு வார்த்தையில் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வல்லமை அங்கே கிருபையாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆச்சரியப்பட்டார்கள் அன்று இயேசு சொன்ன வார்த்தையின் மூலமாக கிருபையாக பெற்ற நன்மைகளை பார்க்கிற போது. இன்றைக்கும் அதே கிருபையின் வல்லமை உங்களுக்குள்ளும் பெருக ஆரம்பிக்கும். ஐயா, நான் இத்தனை லட்சம் கடன் பட்டுட்டேன், இனி நான் தற்கொலை செய்கிறத விட வேறு வழியே இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா சகோதரனே? வியாபாரம் நஷ்டமாகி போச்சு, நான் எதிர்பார்த்ததெல்லாம் மண்ணாக போச்சு, நான் என்ன செய்யட்டும்? இனி யாரிடத்துல போக முடியும்? எங்கே போக முடியும்? வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்று அந்த கிருபையின் வல்லமை உங்களுக்குள் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை உன்னிலே பெருக ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வார்த்தை, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாகிறோம். நமக்கு பிரியமில்லாத பாதைகளில் கடந்து வந்த நாட்கள் உண்டு. இயேசுவே நமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசின நாட்கள் உண்டு. கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத கிரியைகளில் நான் கடந்து வந்த வேளைகள் உண்டு. கிருபையாக எனக்கு இறங்கும். ஒரு சின்ன சொல்லுதாங்க, எனக்கு இறங்கும், கிருபையாக இறங்கும். அந்த கிருபை தான் பயங்கரமான கிரியைகளை உங்களுக்கு செய்யும். நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னென்ன கிரியைகள்? 1-2 மாத்திரம் சொல்லி உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்குது. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால்
என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி என்று சொன்னார் இல்லையா? ஆதியாகமம் 1:31 தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையின் வல்லமையால் இன்று முதல் செய்ய போகிற அத்தனை காரியங்களும் அவருடைய பார்வையிலே மிகவும் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மிகவும் நன்றாய். நான் தோல்விதான், என்னுடைய வாழ்க்கை தோற்று போயிடுச்சு, இனி விமோசனமே இல்லை, எனக்கு அன்பான சகோதரி, வெட்டிட்டு இனி ஒட்டாது, அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க இல்லையா? எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினைகளை உண்டாக்கிட்டோ அந்த பிரிவினைகளை கர்த்தர் இன்றைக்கு அகற்றி போடுகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கர் 5:5 எழுதப்பட்டிருக்குது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலையின் சுவிசேஷம் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உங்களுக்குள் கடந்து வர அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அதை மாத்திரம்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறார். அது எப்படிப்பட்ட வல்லமை? மத்தேயு 9:28 இயேசு 2 பார்வையற்ற மனுஷர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்குறார் இல்லையா? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய கண்கள் பார்வை அடைந்தன என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும், உங்களுடைய வார்த்தையில் அந்த வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுஸ்தமாக்குதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எதிர்பார்க்கிற 2 காரியம்தான். ஒன்று உங்களுடைய விசுவாசம், 2வது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இந்த 2ஐயும் பெற்றுக்கொள்வீங்க சொன்னால் அதிசயங்கள் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெளியே சொல்ல முடியலை, மனசுக்குள்ளே வைத்து இதை இப்படியே நான் நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு இருப்பேன்னு சொன்னால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கிறதேன்னு சொல்லுகிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட அச்ச உணர்வுகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கிற நான் அந்த வேளையில் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் கிருபை உண்டு. அந்த வார்த்தை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். அன்பின் தேவனை, இந்த பரிசுத்த ஜெப வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்கள் இன்றையிலிருந்து அனுதினமும் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள் கடந்து வரும் பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை நிரப்பும் அப்பா என்று சொல்லி இப்பொழுது தங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தாவே கிருபையின் வல்லமையினால் வியாதிப்பட்டவர்கள் குணமாக்கப்பட்டார்களே, கிருபையின் வல்லமையினால் கர்த்தாவே பொல்லாத பிசாசின் தந்திரங்களினால் கட்டப்பட்டவர்கள் விடுதலை பெற்றார்களே, மரித்தோர் உயிரோடு எழுந்தார்களே, அதே வண்ணமாக இன்றும் நம்முடைய கிருபையின் வல்லமையை இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் சரீரத்திற்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் பிரவேசிக்க செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ் உடைய வல்லமை கிருபையாய் இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற பிரிவினைகளின் வேதனைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாய் பிரிவினை அகன்று போகட்டும். கர்த்தாவே, ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து நல்ல கணவனாக நல்ல மனைவியாக குடும்பமாக மகிழ்ந்திருக்கட்டும், சுயித்திருக்கட்டும். பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கர்த்தாவே குடும்பங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. உடைய வல்லமைக்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி. இருண்டு போன முகங்கள், அரண்டு போன முகங்கள் இன்றைக்கு பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய தெய்வீக ஒளி ஒவ்வொருடைய முகத்திலும் இப்பொழுது ஒரு புதிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவே இன்முகத்தோடு புன்முறுவலோடு கூட காணப்படுகிற அஸ்திபாரம் இப்பொழுது பெற்றுக்கொள்ள நிலைவரப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி
சகோதரர் ஆர் டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.